ஐயா, ஜோதிடத்துல பல முறைகள் கையாள்றதா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கர்ம யோக மையம் சொல்லிட்டு ஒரு தனி முறைய கையாள்றதா, அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்களா? நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். கர்ம நிவர்த்தி யோகம் அப்படின்னா எல்லாருமே கர்மாவுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். எல்லாருமே கர்மாவுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்மத்தினுடைய அடிப்படையில் எல்லாம் சரி. கர்மான்னா தவறா நினைச்சுக்கிறாங்க. கர்மன்னா சுப கர்மா இருக்கு, அசுப கர்மா இருக்கு. இப்போ ஒருத்தர் திருமணம் ஆகலை வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த சுப கர்மான்றது வேலை செய்யல. ஜாதகத்துக்கு உண்டான கர்மா என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். அப்போ அவருக்கு இந்த காலகட்டத்தில் சுபகர்மா பயணிக்குதா அசுப கர்மா பயணிக்குதான்னு பார்க்கணும். அப்போ அவனுக்கு சுபகர்மா இப்போ தேவை. அவருக்கு என்ன தேவைன்னா திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்து அடுத்து குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் சுப கர்மாக்கள். அசுப கர்மா நம்ம பார்க்குறோம், நம்ம சில சங்கடங்களை சந்திக்கிறோம், அதெல்லாம் அசுப கர்மாக்கள். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த சுப கர்மா அசுப கர்மா அனைத்துக்குமே காரகத்துவம் வாய்ந்த கிரகம் எதுனா சனீஸ்வர பகவான் தான். அவருடைய கதிர்வீச்சு நிறைய பேருக்கு இன்பேலன்ஸ்டா கிடைக்கும், இல்ல அதிகமா கிடைக்கும். அது கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் தடங்கள்லாம் வரும். இதை கண்டுபிடிச்சுதான் நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி, அவருடைய கர்மாவும் ஆய்வு பண்ணி, அந்த கர்மாவின் அடிப்படையில அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில இவருக்கு இந்த கோயிலுக்கு போனா சரியாகும், இல்ல இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்ணா சரியாகும். இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் சூட்சமான விஷயங்களா இருக்கும். இதை சொல்லி கொடுத்து அதை சரி பண்ணி அவருக்கு திருமண யோகத்தை கொண்டு வந்துடும். இதனால நிறைய பேர் பயனடைகிறாங்க. அதாவது கர்மா ஒரு கர்மா, அதை நிவர்த்தி பண்ணால் யோகம் வரும். யோகம்னா என்ன நம்ம சொல்றோம் இல்லையா? திருமண யோகம், படிப்பு யோகம், தொழில் யோகம், எல்லாமே யோகம் தான். ஆமாங்க. அப்போ கர்மாவை நிவர்த்தி பண்ணால் அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அப்ப அதை நிவர்த்தி பண்ணதான் தெரியல. அவங்க பிறந்த பிறப்பினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கே 3 மணி நேரம் ஆகும். ஒரு ஜாதகர் எங்கிட்ட வந்தாங்கன்னா அவரை பத்தின விஷயங்கள் தெளிவா சொல்றதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. ஒரு மனிதன், ஒரு ஜாதகன் பிறந்தவுடன் அவனுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலயே சஃபர் ஆக போறாரா, இல்ல படிப்புல சஃபர் ஆக போறாரா, இல்ல வேலையில சஃபர் ஆக போறாரா, இல்லைன்னா திருமணத்துல, இல்ல குழந்தையில, இல்ல தொழில, எதுல சஃபர் ஆக போறான்றத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு கர்ம நிவர்த்தி யோகால கண்டுபிடிச்சு அதை எப்படி மாத்தணும் மாத்தினா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கண்டிப்பா நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துருக்கேன், சக்சஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அதனால இந்த கர்ம நிவர்த்தி யோகம் என்ற ஒரு வகுப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வின் வளங்களை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது சாத்தியமான உண்மை.